வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் சாபிரா. என்னுடைய கேள்வி, ஷிர்க் வைத்த இமாம்கள் பின்னாடி தொழுவது கூடாது சொல்றோம். ஆனா ஷிர்க் வைத்த இமாம்கள் குர்பானி கொடுத்தால் தின்பது கூடுமா என்று எங்களை கேட்கிறார்கள். அதுக்கு விடை வேண்டும். அதாவதுங்க, தொழுகையை பொறுத்த வரைக்கும் தனியாக தொழுகிற தொழுகை தனியாக தொழுது கொள்ளலாம். வழங்குதா? ஜமாத்தாக தொழுகை ஜமாத்தா தொழுதாங்கல்ல, ஜமாத்தா தொழுகிறா என்ன அர்த்தம்? ஒரு ஆள் இமாமா இருப்பாரு, அவரை நம்ம ஃபாலோ பண்ணி எல்லாரும் இப்ப தொழுதோம், ஜமாத்தா தொழுதோம். ஆண்கள் பெரும்பாலும் ஜமாத்தா தான் தொழுவாங்க, பெண்கள் பள்ளிக்கு வர்றவங்க ஜமாத்தா தொழுவாங்க, வராட்டி வீட்டுல தனியா தொழுதுருவாங்க. இப்ப ஜமாத்தா தொழும் பொழுது இமாம் இருக்காருல, அவரை நம்ம பின்பற்றி தானே தொழுகிறோம். அவர் அல்லாஹ் அக்பர்னா நம்ம குனிகிறோம், அவர் சமையல்லா அலிமன் நம்ம எந்திரிக்கிறோம், அவர் செய்தா செஞ்சா நம்ம செய்தா செய்யணும். ஒரு ராணுவத்தை போல ஒரு ஒழுங்கோட ஒரு சிஸ்டமாக நம்ம என்ன செய்யறோம்? ஒரு இமாமை ஃபாலோ பண்றோம், பின்பற்றுகிறோம். அந்த இமாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறவரா இருக்காருன்னு வைங்க, தௌஹீதுக்கு எதிரா இருக்கிறார்னு வைங்க, அவரை நம்ம பின்பற்ற கூடாதுன்னு நம்ம அதான் கேள்வி அவங்க கேட்கறாங்க. கேள்வி கேட்கும் போது இந்த சட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப இமாம் இருக்காரு, இமாம் என்ன பண்றாரு? அவருக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்ல, பேருக்கு தான் இமாமா இருக்காரு, 7 வருஷம் படிச்சிருக்காரு, தவிர அவருக்கு என்ன தெரியல, அல்லாண்டா யாருன்னு தெரியல, நாகூர் ஆண்டவரேங்கிறாரு. இவரெல்லாம் இமாமா? அல்லாஹ் கூப்பிடுற விஷயத்தை யாரை போய் கூப்பிடுறாரு? செத்து போன ஆளை கூப்பிடுறாரு. அப்ப செத்து போன ஆளுக்களை போய் அழைச்சாருன்னு சொன்னா இவர் இமாமா? இவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார். அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறாரு? இணை கற்பிக்கிறார். அல்லாஹ் இணை கற்பிக்கிறார் அர்த்தம், அல்லாஹ்வுக்கு சமமாக அடுத்த ஆளு நினைக்கிறார். நாகூர் அடங்கி இருக்கிற யாரு? நம்மள மாதிரி ஒரு மனுஷர் வாழ்ந்திருப்பாரு, அவர் மூத்தா போயிட்டார் 400 வருஷத்துக்கு முந்தி, அவரை கொண்டே போசி வச்சுக்கிட்டு அவர் தான் அவளியா அல்லாங்கிறாங்க. அவர்கிட்ட போய் என்ன செய்யறான்? நாகூர் ஆண்டவரே பிள்ளைய தாங்கிறான். அவருக்கு பிள்ளை இல்ல, என்ன அவருக்கு அல்லாஹ் பிள்ளைய கொடுக்கல. அவர்கிட்ட போய் என்ன செய்யறான்? நாகூர் ஆண்டவரே பிள்ளைங்க அப்படின்னு கேட்கிற காட்சி எல்லாம் பாக்குறீங்க. இப்படி கேட்கிறது தான் இணை கற்பிக்கிறது. இப்படி கேட்கறது என்னது? அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத, ரொம்ப வெறுக்கிற காரியம் எதுன்னு கேட்டா, அவனுடைய அந்தஸ்தை வேற யாருக்கும் கொடுத்தா அவனுக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்குமா? யாருக்காவது பிடிக்குமா? ஒரு முதலமைச்சர் இருக்காரு தமிழ்நாட்டில், அவருடைய இடத்தை போய் ஒரு எம்எல்ஏக்கு கொடுத்தா முதலமைச்சருக்கு பிடிக்குமா? முதலமைச்சருடைய அந்தஸ்தை முதலமைச்சர் கொடுக்கணுமே தவிர, அவர் கட்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கு அந்த இடத்தை கொடுத்தாலும் ஒத்துக்குருவாரா? முதலமைச்சர் உட்கார்ல சீட்ல போய் எம்எல்ஏ உட்கார்ந்துட்டாரு, என்ன ஆகும்? கட்சியை விட்டு நீங்க போடுவாங்க. ஏன் சீட்ல நீ உட்காருவியா? அப்ப ஒரு மனுஷனை என்ன நினைக்கிறான்? அவனுடைய இடத்தை வேற ஆளு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஒரு பள்ளிக்கூடத்திலேயே பிரின்சிபால் இருக்காரு, பிரின்சிபால் இடத்துல போய் பியூன் போய் உட்கார்ந்துட்டா பிரின்சிபால் ஒத்துக்குருவாரா? பிரின்சிபால் உட்கார்ந்து இருக்கிற சீட்ல போய் என்ன செய்யறாரு? பியூனு வாசல காவல்காக சொன்னா அவன் போய் பிரின்சிபால் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். பிரின்சிபால் வந்துட்டாரு, இப்ப என்ன ஆகும்? எவ்வளவு கோவம் அவருக்கு? நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், இன்னைக்கு வத்த குழம்பு வைங்கிறேன். நான் எப்படி உங்க வீட்டுக்கு சொல்றது? அது வத்த குழம்பு வைக்கிறது எங்க வீட்டுக்காரர் சொல்லுவாரு, நீ என்ன சொல்றது கேட்பீங்களா இல்லையா? உங்க வீட்டுல என்ன சமைக்கணும் யாரு முடிவு செய்யணும்? நீங்க முடிவு செய்யணும். அந்த அதிகாரத்தை நான் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் இன்னைக்கு உங்க வீட்டுல வத்த குழம்பு, இன்னைக்கு உங்க வீட்டுல மீன் குழம்பு, இன்னைக்கு உங்க வீட்டுல கறி குழம்புங்கிறேன், ஒத்துக்குருவீங்களா? ஒத்துக்கிற மாட்டீங்க. ஏன்? அது உங்க அதிகாரம். நீங்க முடிவு செய்யறது நீங்க செய்யணுமே தவிர இன்னொருத்தன் செஞ்சான்னா பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்யறான்? இன்னைக்கு கறிதான் உங்க வீட்டுல ஆக்கணுங்கிறான். நீ யாரா எனக்கு சொல்ற கேப்பீங்களா இல்லையா? நான் கறி ஆக்குவதா ஆக்கக்கூடாது நான் முடிவு செய்வேன். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்குண்டு உள்ள ஒரு இடத்தை அடுத்த ஆளுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் இப்படி நம்மளோட ரோசக்காரன்ல, அவன் இந்த பூமியை படைச்சிருக்கிறான், இந்த வானத்தை படைச்சிருக்கிறான், இந்த காத்தை படைச்சது அவன், நம்ம குடிக்கிற தண்ணியை படைச்சது அவன், நம்ம சாப்பிடுற சோத்தை படைச்சது அவன், நம்மளையே படைச்சது அவன், நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே உண்டாக்கி வச்சிருக்கிறவன் அவன், எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு நாகூர் ஆண்டவரா எப்படி இருக்கு அவனுக்கு? அட பாவி, ஏன் சோத்தத்தை நாகூர் ஆண்டவரா? நாலடா உனக்கு சோறு போடுறேன், ஏன் காத்த சுவாசிச்சுக்கிட்டு நாகூர் ஆண்டவரா? ஏன் காத்த நீ சுவாசித்து ஏன் தண்ணியை குடிச்சுக்கிட்டு நாகூர் அப்துல் காதர் ஜிலானியா, மொய்தீன் ஆண்டவரா அப்படின்னு நல்லா கேட்பானா இல்லையா? இப்ப நமக்கே கோபம் வருது, நம்ம இடத்தை அடுத்த ஆளு கொடுத்தா என்ன செய்யுது? கோபம் வருதுன்னா அல்லாஹ் கோபம் வருமா இல்லையா? அப்ப ஆலிம்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்றாங்க? நிறைய பேர் இஸ்லாம்னு சொல்லிக் கொள்றாங்க, மனுஷனை போய் கும்பிடுறாங்க, செத்து போன ஆள்கிட்ட போய் கேட்கறாங்க, அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டியதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க. இவங்க மேல அல்லாஹ் கடும் கோபம் கொள்றான், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேங்கிறான், இவங்களுக்கு நிரந்தர நரகம்ங்கிறான், இவர்களுடைய பாவங்களுக்கு கூட மன்னிப்பு இல்லைங்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருந்து
அவர் போய் பள்ளிவாசல்ல இமாமா இருந்து அவர் பின்பற்றி தொழுவலாமா? நீ ஈமானே இல்ல, உன்னை எப்படி நான் பின்பற்றுவது? நீ அல்லாஹ்வை நம்புற அளவுக்கு நீ என்ன செய்யல, நம்பலை எப்படி பின்பற்றுவது? அப்படிங்கிறதுனால நம்ம சொல்லுகிறோம், நீங்கள் ஒரு பேசிமாம்னு ஒரு ஆள் இருப்பாரையானால் அவரை பின்பற்றி நம்ம தொழுவதாக இருந்தால் அவர் ஒழுங்கான ஆளா இருக்கணும். செயல்கள் ஒழுங்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா மனுஷன்லயும் தப்பு இருக்கும். 100% நல்லவன் யாராவது இருக்கானா? எந்த மனுஷனும் கிடையாது. ஒரு தப்பும் செய்யாத ஒரு ஆளை கொண்டு காட்ட இயலுமா? காட்ட இயலாது. இப்ப தொழுவிச்சார் எந்த தப்பும் செய்யாதவரா இவரு? நான் எந்த தப்பு செய்யாத ஆளா? எந்த ஒரு மனுஷனாச்சும் இவருக்கு தப்பே கிடையாதுன்னு ஒரு ஆளை கொண்டு காட்டுங்க பார்ப்போம். காட்டவே இயலாது. அப்படி கவனிக்க தேவையில்லை இமாமுக்கு. இமாம்னா மனுஷங்கிற முறையில நம்ம செய்யற தப்பு அவன் செய்ய மாட்டான், வேற தப்பு செய்வான். ஒரு பொய் சொல்லியிருப்பான், ஒரு கோல் சொல்லுவான், ஏதாவது அவன்கிட்ட ஏதாவது தப்பு தானே செய்யும். ஒரு சினிமா பார்ப்பான், ஒரு டிவியில போய் சீட்டில் உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருப்பான். இப்படி எதா அவன் மனுஷங்கிற முறையில் அவன் எதை நாலு தப்பு செய்யறவனா தான் இருப்பான். அதனால இமாமா இருக்கிறவர்கள் தப்பே செய்யக்கூடாதுன்னு பார்க்க கூடாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காம இருக்கணும். வேற தப்பு செய்ய தொலைஞ்சு போ, அது உனக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளது. ஆனா நீ என்ன செய்யக்கூடாது? இமாமா இருக்கிறாளே, அல்லாஹ்வுடைய இடத்தை அடுத்த ஆளு கொடுத்த ஆளா இருந்தா அவரை இமாம் நம்ம ஏத்துக்கிற கூடாது. அவரை பின்பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது? தொழுவ கூடாது என்று நம்ம சொல்லுகிறோம். சரியா? அவங்க என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இப்ப அந்த இமாம் அந்த மாதிரி தொழுவ கூடாதுங்கிறீங்க. அவர் அறுக்கிறார், ஆட்டை அறுத்து நமக்கு உணவு தர்றாரு, அதை சாப்பிடலாமா? கேள்வி என்ன? அவர் ஆட்டை அறுத்து நமக்கு உணவு தர்றாருன்னு சொன்னா அந்த உணவை சாப்பிடலாமா? என்ன அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரு? அதான் கேள்வி. கேள்விக்கு முன்னாடி இது எதுக்கு விளக்குறேன்னு கேட்டா, இதுவே நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இணை கற்பிக்கிற இமாம பின்பற்றக்கூடாதுன்னு தெரிஞ்சிருக்குது. அதுக்கு நான் பதில சொல்லிட்டு போனா என்ன கேட்டாங்கன்னு உங்களுக்கு விளங்காது. அதுக்காக தான் கேள்விக்கு முன்னாடி சில விஷயங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, எல்லாருக்கும் விளங்க. ஒரு செய்தி கேட்டாங்கன்னு சொன்னா அனைவருக்கும் விளங்குற வகையில் சொல்லிவிட்டு தான் கேள்விக்கு வரணும். அதுக்காக இப்ப சொல்லிட்டோம். அவங்க கேள்வி இது இல்ல. அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆளை பின்பற்றி தொழக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஆள் அறுக்கிறார் ஆட்டை, இவர் அல்லாஹ்வை நம்பாதவர், இவர் அறுத்த ஆட்டை நம்ம திங்கலாமா? இந்த மோதினார் கோழி அறுக்கிறாரு, இவரை நாவூராண்டவரே கேசா இருக்காரு. நாவூராண்டவர் கேசா இருக்கிறவர் கோழி அறுத்தா அந்த கோழி திங்கலாமா? அவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இதை பொறுத்த வரைக்கும், உணவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, இணை கற்பிக்கிறவங்களை இமாமா ஏத்துக்கிறதுங்கிறது கூடாத தனி விஷயம். குர்ஆன்ல அல்லாஹ் தடுக்கிறான், மாகாணலில் முஸ்ரிக்கீன அய்யாமுரு மசாஜித் அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்க கூடாது. பள்ளிவாசல் நிர்வகிக்கிறதுலே பெரிய நிர்வாகம் தொழுவிக்கிறது தான், கூடாதுன்னு தடை இருக்குது. ஆனா அந்த உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நம்மள மாதிரி யூதர்கள் இருந்தாங்க. யூதர்கள் யாரு? யகூதிகள் மதீனாவுல இருந்தாங்க. இவங்க யாரு என்று கேட்டால், இவங்க அல்லாஹ்வை நம்பி இருப்பாங்க, நபிமார்களை நம்புவாங்க, சொர்க்கத்தை நம்புவாங்க, நரகத்தை எல்லாம் நம்புவாங்க, மறுமை இருக்குன்னு நம்புவாங்க. நம்பிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, செத்து போன ஆளுகளுக்கு தர்கா கட்டிவிடுவாங்க. அதுதான் காப்பி அடிக்கிறாங்க இவங்க. இவங்க எதை காப்பி அடிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்களா, அனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூர் அன்பியாஹிம் மசாஜித். நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை எல்லாம் தர்காக்களாக கட்டிய யகூதிகள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹ் கோவிச்சிருக்கிறாங்க. அதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அவங்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால்ங்கறான். அவங்களுடைய உணவு என்னது? உங்களுக்கு ஹலால். அவங்க அவுலியாவெல்லாம் அந்த இடத்துல வைக்கிறாங்க. இருந்தாலும் பிஸ்மில்லா அல்லாஹ் பேரை சொல்லி அறுத்து வாங்குறதுனால அல்லாஹ் என்ன பண்றான்? அந்த ஃபுட் ஹலால்னு சொல்றான். வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலு. இவன் வேதம் கொடுக்கப்பட்ட கணக்குல வந்துருவான். இவன் இஸ்லாத்தை கடைபிடிக்காட்டா கூட இவனுக்கு குர்ஆன் வேதம் கொடுத்துருக்கல. இவனுக்கு இவன் எந்த கணக்குல வந்துடுறான்? உணவு விஷயத்துல அந்த மோதினார் இடத்த சாப்பிட்டுக்கிறங்க. தொழுத விஷயத்துல முஷ்ரிக்குகள் பள்ளிவாசல நிர்வகிக்க கூடாதுங்கிற காரணத்துக்காக வேண்டி என்ன செய்யக்கூடாது? அவங்கள நம்ம இமாமாக ஏற்றுக்கொள்ள கூடாது.